என்னப்பா பாடாசு, என்ன கூட்டம், என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? அது பூசாரி, மதுரை கோரிப்பாளையம் ஐயங்கால அவங்க மதுரையில பெரிய வீடு சொத்து பத்து மகன் பேரன் பேத்தின்னு நல்ல செல்வாக்கா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல நானும் ஒரு பேரன் தான். அந்த சொத்துல எனக்கும் பங்கு வேணும்னு மூக்கணிக்கிறேன். மலை மாதிரி நின்றுட்டு இருக்கு, மனுஷன் தவிட்டு வர அடிச்சுவியா அடிச்சுவியா? அடிக்க தெரியாமல்ல, அடிக்க கூடாதுன்ட்டு தான் இருக்கோம். எங்க உடம்புல ஒரு ரத்தத்துல ஏதோ ஒரு சொட்டுல இன்னமும் காட்டு மிராண்டித்தனம் ஊறிக்கிட்டு தாண்டா இருக்கு. நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? வெயில் வேற வெங்காயம் விற்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பா ஓரமா ஒதுங்குற இடத்துல டீ கடையை போட்டு உக்காந்துட்டாங்க. தம்பி ஒரு டீ போடுப்பா. தாங்கவா லைட்டாவா? முதல்ல கடனா போடு. அப்ப பாலுக்கு பதிலா பால்டால ஊத்தி தரேன், குடிக்கிறியா? மூஞ்சிலே குத்தி விட எதுக்கு கட்டைய போடுற? தம்பி பழ வலுவு 10 ரூபாய்க்கு 2 நாடு விளங்கிறோம். இப்பதான் கரகாட்டக்காரன் படத்துல 1 ரூபாய்க்கு 2 ஊத்தாங்க. அதுக்குள்ள 10 ரூபாய்க்கிட்டீங்களா? ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? எதுக்கு எந்திரிக்கிற? உட்காருப்பா. நான் வேணா பிச்சு தரடா. என்னது வாழைப்பழத்தை பிக்கிறது ஊரை கூட்டி வர்றியா? ஏன் கேரளாவில போய் 2 ஆணையை கூட்டுவாங்க? ஆளை பரு பேச உங்க வேலையை பாரியா? நாங்களாம் இரும்புல சட்டையை தைச்சு போட்டு திருறோம். யோ பச்சை சட்டை, யோ நீ பிக்கிற மாடலேஷன் சரியில்லை. இந்தா கத்தி எடுத்துக்க. கத்தியா? பழத்தை பிக்கிறது கட்டி நிட்டுறியா? மதுரைக்காரனு கையே கட்டி வரல பீச்சா? யார்கிட்ட கட்சிய பிடிச்சு பேசுற? பக்கத்துல அறுவாளா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். பழத்தை பிக்கிறது கட்சி தரேன்றான் பாரு அவனை. நாங்க பாக்க என்னையா நீ கட்சி சுத்தி இருக்க? நீ பாத்துக்கிட்டு தெரியாம பேசுறேன். தெரியாம பேச வாடா ஒத்த கொத்த நிப்பா அடிச்சு பாப்படா. நீங்க பெரிய மக்கள்ல வச்சு வெட்டுண்டா. டென்ஷனாக வாழைப்பழம் சாப்பிடுங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? இனிமே கத்தி கேட்டா காய்ச்சி போவாங்க. பழத்தை நீ பிச்சிட்ட, தோலை நாங்க உரிக்கிறோம். 10 கேட்கும் போதே தெரியும். பங்கு பழம் நசுங்கிறாம ஆல்ரெடி நசுங்கிறாம இருக்கு உள்ள போய் நமக்கு. இவன் சிம்மத்துல வச்சு என்ன வெட்டானா? இவனை கடத்துல வச்சு புறச்சிருங்குது. செருப்பு கடைக்காரனே, அண்ணே செருப்பு கடைக்காரனே, இட்ஸ் மீ ரஜினி முருகன். என்னப்பா எங்க அப்பா வந்து கேட்டா ஆடிக்காரில் ஆலப்பாளையம் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். டீ கடைக்காரனே, டீ கடைக்காரனே, என்னப்பா அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு.